வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான். விஜய் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலாவோட மாமாவை வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக அடித்து துவச்சி எடுத்து உண்மையெல்லாம் வாங்கிடுவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அடிக்கிறதுல வழி தாங்க முடியாமல் பசுபதி தான் தம்பி என்னை இப்பெல்லாம் பேச சொன்னார், இந்த உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கே அந்த பொண்ணும் கூட இருந்துச்சு அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு இவர் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. விஜய் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஆக்ரோஷமாக பசுபதி வீட்டுக்கு போயிட்டு எட்டி உதச்சி செம்மையாக சண்டைலாம் போட்டு, இங்கே பாரு உனக்கு இவ்வளோதான் மரியாதை, இனிமேல் என் வாழ்க்கையை தலையிட்டேன்னா உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு வந்துடுவார் அவர் பாட்டுக்கு. வீட்டுக்கு வந்து ராகினிக்கு வார்னிங் கொடுத்துருவாரு, இங்கே பாரு நீ இவ்வளோ நாள் எது பண்ணுறதா இருந்தாலும் நான் கம்மல் இருந்தது காரணம் ஒன்றும் பண்ண முடியாமையோ இல்லை தெரியாமலே கிடையாது, நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லைன்றனால தான். இதுக்கு மேலே நீ ஏதாவது பண்ண அப்படின்னா அப்புறம் உன் கல்யாண விஷயத்தை எல்லாத்தையுமே நான் வந்து மீடியா கிட்ட சொல்கிற மாதிரி ஆகிடும், சொல்லவா அப்படின்னு சொன்னோடனே ராகினிக்கு உடனே வந்து மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். அப்படியே சைலண்ட்டாக அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடுவாங்க மூஞ்சை திருப்பிக்கிட்டு. அப்புறம் வீட்டுக்கு வந்து தாத்தா கிட்ட வந்து இந்த மாதிரி ஆச்சு தாத்தா, எல்லாத்துக்குமே காரணம் இந்த ராகினியும் பசுபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட வந்து பேசுகிறாரு. வெண்ணிலா வந்து இந்தமாரி பாரு, நான் வந்து ஒன்று விட்டுட்டுலாம் கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைக்கல, அன்னைக்கு சூழ்நிலை இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் நீ வந்து அதையே நான் இப்போ உனக்கு மோதிரம் போட்டதே நீ துரோகம்னு சொல்கிற. ஆனால் நான் ஒரு வருஷம் காவேரி கூட புருஷனாகவே வாழ்ந்திருக்கேன் வெண்ணிலா. இங்கே 2 பேருக்குள்ளே அவ்வளோ அந்நியும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்குது. நான் அப்படி இருக்கும்போது நான் இப்போ எப்படி அவளுக்கு துரோகம் பண்ண முடியும், நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாக்கு புரிய வைக்கிறாங்க. அப்புறமா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து சாரதா வந்து செமையாக கத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படி இந்த விஜய்னால தான் எப்படி இந்த மீடியாக்காரங்களாம் வீட்டுக்கு வந்தாங்க, என்ன தைரியம் இவங்களுக்குலாம் அப்படி இப்படின்னு கத்திட்டே இருக்கவும் எல்லாருமே வீட்டில் வந்து நம்ம காவேரியை தான் குறை சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் முன்னால தான், நீ இப்போ தேடிக்கிட்ட வாழ்க்கையை பாரு அப்படி அப்படின்ட்டு. உடனே காவேரி மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்புறாங்க. அதுக்கப்புறமா வந்து குமரனோட அம்மாவை தான் வந்து இவ்வளவா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம், என்னாச்சுன்னு தெரியலையே, நீங்கள்லாம் ஏன் அவளை ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. பார்த்தா வந்து காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிடுறாங்க. செம்ம ஷாக்கு சாரதாக்கு, என்னது இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, இது எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.